ஹாய் ஹலோ, இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். இதை என் பெரிய பையன் வீடியோ எடுத்தான். இன்றைக்கி என்னம்மா செய்ய போகிறேன்? ப்ரொக்கோலி கிரேவி. ஃபஸ்ட்டு என்ன போட்டேன்? ஆயில், அப்புறம் கடுகு, இது சீரகம், ஆனியனா, ஆனியனாமா என்ன எடுக்க போகிறோமா? நான் பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி கிரேவி ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருந்தேன். ஆனால் என் பெரிய பையன் அம்மா உன்னோட சேர்த்து நான் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தான் எடுத்தான். என்னுடைய ரொட்டீன் பார்த்திங்கன்னா மார்னிங் இப்படி தான் இருக்கும். கிச்சன் ஃபுல்லாக பார்க்குறமா இருக்கும். அதாவது எல்லாமே செய்ய வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொண்டுன்னா இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். கட் பண்ணிக்கிட்டே செஞ்சுக்கிட்டு இருப்பேன். டிஃபனுக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது லஞ்சுக்கு ப்ரொக்கோலி கிரேவி செஞ்சுட்டு இருக்கேன். ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணால் என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி கிரேவி பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டு வந்துடுவாங்க. அதனால தான் இந்த ரெசிபி நான் எப்போவுமே செய்வேன். வாரத்தில் ஒரு நாள் ப்ரொக்கோலி செஞ்சுருவேன். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா 3 தக்காளி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சு அதை நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி எனக்கு இந்த மாதிரி சைஸில் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். சில பேர் சின்ன சின்னதாகவும் போடுவாங்க. பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும்போது பெருசு பெருசாக இருக்கும்போது நல்லா எடுத்து அப்படியே சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி நான் பெருசு பெருசாக போடுவேன். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு அந்த ப்ரொக்கோலியை அப்படியே கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலேயே கிளறி விடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதங்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இந்த எண்ணெயிலே அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அந்த தக்காளி கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. சோம்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஆட் பண்ணேன். இந்த ப்ரொக்கோலி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்மெல் வரும்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்றதே கிடையாது. அதனால தான் நான் இந்த மாதிரி சோம்பு அதுக்கப்புறம் கரம் மசாலா அது மாதிரிலாம் போட்டு நம்ம ஆட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் ஃப்ளேவரபுளாக இருக்கும். பார்க்குறதுக்கு அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இதெல்லாம் ஆட் பண்ணுவேன். தக்காளி அரைச்ச விழுது ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றினேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சிம்மில் வச்சு விட்டுட்டேன். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றினேன். இது வெயிட் லாஸ் ரெசிபிக்கும் ப்ரொக்கோலி ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எண்ணெய் அந்தளவுக்கு நான் சேர்த்துக்கவே மாட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு சாதத்தோடு கலரி கொடுங்க. பசங்க ப்ரொக்கோலியை சாப்பிடாமல் இருக்கவே மாட்டானுங்க, சாப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு செஞ்சிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு எதுக்காகனா பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு செஞ்சிட்ருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாருக்குமே இந்த தெரியும். நான் நார்மலாக செய்கிற மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உருளைக்கிழங்கு மசிச்சு போட்டுட்டேங்க. அவ்வளோதான். கடகடன் பூரியும் செஞ்சிடலாம் சைட் பை சைடுன்னு சொல்லிவிட்டு பூரியும் செஞ்சுட்டேன். காலையில் அறக்க பறக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கிச்சன் ஒரு வழியாக தாங்க இருக்கும். அவங்க எல்லாரையுமே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி முடிச்சுட்டு தான் நான் கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1 hour ஆகிடும். சமைக்கிறது என்னமோ 1 hourல கடகடன்னு செஞ்சுருவேன். ஆனால் அந்த பாத்திரமும்
அந்த கிச்சனையும் க்ளீன் பண்ணுறது இருக்குது பாருங்கள், அதுதான் பெரிய வேலையே. அது எல்லாத்தையுமே வந்து நான் அவங்கெல்லாம் அனுப்பிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டுக்கு கடகடன்னு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு என்னோடய ரொட்டீனை நான் பார்க்கணும்ல. ஏன்னா வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கிறதுனால எக்ஸசைஸ் செய்கிறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் செய்வேன். எக்ஸசைஸ் செய்யாத நாளே கிடையாது. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ப்ரொக்கோலி கிரேவி சாதமும் நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா கிரேப்ஸும் தான் கொடுத்து அனுப்பிச்சேங்க. இதோட இன்னியோட லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து பூரியும் உருளைக்கிழங்கும் போட்டு கொடுத்துட்டேன். அவனுங்க சமத்தா கடகடான்னு ரெடி ஆகிட்டு, ஏன்னா வந்து அவனுங்களுக்கு பிடிச்ச ரெசிபியாச்சு பூரியும் உருளைக்கிழங்கும், அதனால் நானே சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு வந்து உக்காஞ்சிக்கிட்டாங்க. என்னுடைய வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோவும் இதுக்கப்புறம் தொடர்ந்து வரும். ஏன்னா வந்து நான் வெயிட் லாஸுக்கு என்னென்ன ரெசிபி சிம்பிளாக செய்கிறேன் அப்படின்றது எல்லாமே வந்து நான் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.